கோடீஸ்வரன் ஆகலாம். நீங்க கோயிலுக்கு போறீங்கல்ல, சாமி கும்பிடுறீங்கல்ல, எப்படி கும்பிடணும் தெரியுமா? அங்க போய் அழுவாச்சு, அழுது கடன் இருக்கு சாமி, நான் என்ன பண்றேன்னு தெரியல சாமி, என்னை காப்பாது சாமி, இப்படிலாம் அழுதாக்க அழுவதான் கொடுக்கும் சாமி நிறையா. சாமி எப்பயுமே பாருங்க, ஒன்று கை இப்படி இருக்கும், இன்னொரு மேல உள்ள கை இப்படி இருக்கும். ஒரு கையில ரிசீவ் பண்ணி இன்னொரு கையில கொடுக்கும் சாமி. கோயிலுக்கு போனா சாமி கடன் அடைஞ்சு நான் சந்தோஷமா வாழணும் சாமி. சாமிக்கு முன்னாடி போய் சிரிக்கணும், சந்தோஷப்படணும். கடன் அடைஞ்சா எப்படி இருப்பீங்களோ, தொழில் டெவலப் பண்ணா எப்படி இருப்பீங்களோ, வருமானம் அதிகம் வந்தா எப்படி இருப்பீங்களோ, அந்த சந்தோஷத்தை சாமிக்கு முன்னாடி காமிச்சா ஒரு கையில ரிசீவ் பண்ணி உங்களுக்கு தந்தேன்னு போன்னு சொல்லிடுறேன் சாமி. சாமி இன்னும் 1 வருஷத்துல நான் எப்படியும் கடன் அடைக்கிறேன் சாமி, நீ எனக்கு அருள் கொடுத்துருவேன் சாமி, நான் கடன் அடைக்க போறேன் சாமி, கடன் அடைச்சிருவேன் சாமி, எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு உதவி செய்ய சாமின்னு மகிழ்ச்சியான முகத்தை கண்ணு முன்னாடி காட்டணும். சாமிக்கு கண்ணு முன்னாடி காட்டினீங்க அப்படின்னா தான் செல்வம் உங்களுக்கு பெருகும். ததாஸ்துன்னு சொல்லிடுறேன் சாமி. நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். அழுக முகத்தை காட்டினா நல்லா அழுகுறீங்க, சிரிப்பு முகத்தை காட்டினா நல்லா சிரிப்பீங்க. கோயிலுக்கு போனா என்ன வேணுமோ அதை பாசிட்டிவா கேளுங்க, சாமி கிட்ட பாசிட்டிவான முகத்தை காட்டுங்க, சக்சஸ் கிடைக்கும்.